இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது என்று எழுதியிருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. யாருக்கும் வெளியே போகவும் முடியாது. அப்போ அப்படி ஒரு லாக் அது, அப்படிப்பட்ட அடைப்பது. அப்படி அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவை குறித்து ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புத்திக்கும் திராணிக்கும் எட்டாதவைகளை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு திட்டம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய நினைவுகளும் வழிகளும் அல்ல, அவருடைய நினைவுகளும் வழிகளும். அதனால நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் நம்ம லிமிட் பண்ண தான் பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய நினைவுகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது, லிமிட் பண்ண பார்க்கிறோம். ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா 99 வயதுல ஆண்டவர் தம்மை சர்வ வல்லவர் என்று சொன்னாலும் ஆபிரகாம் அவரை லிமிட் பண்ண தான் பார்க்கிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லுகிறான். ஆமா, நம்ம லிமிட் பண்ண பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் பல நேரத்துல பல சூழ்நிலையில ஆண்டவரே ஆமென், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய புத்திக்கும் நம்முடைய திராணிக்கும் எட்டாதது. நம்ம எவ்வளவுதான் யோசித்தாலும் இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் வாக்குத்தத்தம் இருக்கிறது அல்லவா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக முடியும். அதை நீங்க எப்படி யோசிப்பீங்க? எந்த விதத்துல பார்க்க முடியும்? ஆமென், எப்படி யோசிக்க முடியும்? சைஸ் வச்சு யோசிக்கவே முடியாது. நாம யோசிச்சா என்ன ஆகும்? எங்கேயுமே போக முடியாது. நாம எப்படி யோசிக்க முடியும்? ஆனா நீங்க அந்த வாக்குத்தத்தம் என்பது சும்மா அலங்கார வார்த்தை கிடையாது. கர்த்தர் அப்படியே செய்கிறவர். ஆபிரகாம் என்கிற ஒருவனை அழைக்கிறார். அழைக்கும் போதே சொல்றார், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அந்த ஒருவனுக்கு அடுத்த ஒருவனை கொடுக்கிறதுக்கு 25 வருஷம். ஆண்டவரே, ஒன்னு கொடுக்கிறதுக்கே 25 வருஷம் ஆகுது. ஆமென். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த 2 பிள்ளைகள ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறார். யார? யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 கொடுக்கிறார். அந்த 12 வளருது. இஸ்ரவேல் எகிப்துக்கு போகும்போது 70 பேர். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு மரிக்கிறார். முற்பிதாக்கள், அதாவது கோத்திர பிதாக்கள் எல்லாம் மரிக்கிறார்கள். அதன் பிறகு யோசேப்பை அறியாத ஒரு பார்வன் வரும்போது பார்க்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பதாக சாலமோன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் எண்ண முடியாத, ஆண்டவரே எண்ணவே முடியாது, அவ்வளோ பெருகி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல்ல ஒரு மினிஸ்டர் தும்முனா கூட வேர்ல்டு நியூஸ். அது கன்னியாகுமரி மாவட்டம் மேப்ல கன்னியாகுமரி மாவட்ட அளவு இருக்குமா? அதோட கொஞ்சம் கூடுதல் வேணா இருக்கலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? மொத்தமே இவ்வளவு ஒரு சின்ன ஒரு டாட்டு போட்ட மாதிரி இருக்கும் இஸ்ரவேல். ஆனா அங்க ஒரு சின்ன காரியம் நடந்தாலுமே வேர்ல்டு ஃபுல்லாவே அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. ஏன்னா சொன்னது கர்த்தர், ஆசீர்வதித்தது கர்த்தர். இது நம்முடைய திராணிக்கும் நம்முடைய புத்திக்கும் எட்டாத காரியம். ஆமென். ஆபிரகாம் இது எட்டாததுனாலதான் ஆபிரகாம் கேட்டான், அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? நம்ம பல நேரத்தில் புரியாததுனால நம்ம நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட இப்படி கேள்வியா வைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. அதனாலதான் தாவீது இப்படி கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்றால், மனுஷர் முறைமையா ஒரு மனுஷனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட்ல பேசிட்டு இருப்பார். வானத்து நட்சத்திரம் கடற்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஆபிரகாம் டியூன் பண்ண விதம் வேற. ஆனா தாவீதுக்கு புரியுறது போல, இங்க வரப்பா உன் பையன் வருவான், அப்படி தெளிவா ஒரு மனுஷருக்கு ஒரு ஒரு சின்ன என்ன சொல்ல கிளிப்பிள்ளைக்கு சொல்றது போலன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆண்டவர் சொல்லி புரிய வைக்கிறார். அப்படி இருந்தும்
தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? வெகு தூரத்து செய்திய. அப்ப ஆண்டவர் எனக்கு தருகிற அந்த வார்த்தையில அது தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்களும் அதுல இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லி செய்வார். அவர் செய்யறதை யாருக்கு தடுக்க முடியும்? பலத்த கையுடனே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவார்கள் என்று சொன்னார். இஸ்ரவேலர்கள் புறப்படுறதுக்கு முந்தின நாள் வரை அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா புறப்படுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு பொருள் எல்லாமே வந்துட்டு, ஒவ்வொரு இடத்துல போய் கேட்க கேட்க எல்லாரும் தாராளமா கொடுக்கறாங்க. கொடுக்கறவங்க எல்லாம் யாரு? இஸ்ரவேலருக்கு ஒரு வைக்கோல் கூட கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தவங்க. அப்ப தேவன் புறப்பட பண்ணுவார். எப்படி புறப்பட பண்ணுவார்? பலத்த கையுடன் புறப்பட பண்ணுவார்னு சொன்னார். அப்படிதான் புறப்பட பண்ணுவார். கர்த்தர் என்ன பிராமிஸ் பண்ணி இருக்கிறார் அது அப்படியே நடக்கும். அதாவது நாம் பார்க்கிறபடி சொல்லக்கூடாது, அவர் சொன்னபடி பார்க்கணும். நம்முடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நாம் பார்க்கிறபடி சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி பார்க்கிறோம் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொன்னபடி அவர் சொன்னபடி பார்க்க பழக வேண்டும். வனாந்திரம், இஸ்ரவேலே வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அவங்களே கானான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்ட ஒருவன் உண்டு. யார் தெரியுமா? பிழையாம் இந்த இஸ்ரவேல் இருக்கிற வனாந்திர திசையை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. அவனே சத்தம் போட்டுட்டு இருக்கிறான், எனக்கு காடை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மண்ணா காலையிலே எடுக்கணும், நாளைக்கு என்னன்னு தெரியல, நாளைக்கு என்னன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவனை பார்த்து உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அது பரவி பாய்கிற. ஆமென். இது இஸ்ரவேல் கேட்க சொல்லல. ஆண்டவர் பாருங்க, இந்த கண் திறக்கப்படணும். நம்மோடு பேசுகிறவர் யார்? எரேமியா 33வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே 2வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா இப்பொழுது எங்க இருக்கிறார்னா அது சிறையிருப்பில் இருக்கிறார். பாருங்க, அவன் அடைக்கப்பட்டிருக்கையில் காவற் சாலையின் முற்றத்தில் இன்னும் அடைக்கப்பட்டு, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அடைக்கப்பட்டிருக்க, இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆமென். வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அந்த ஒரு கொஞ்ச நேரம் அப்படி எங்கேயோ போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்தது போல இருக்கும். கானான் விசிட் வந்து பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை பவுல் அந்த ஒரு ஆள் பரலோகத்துக்கு 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தேன்னு சொன்னார்ல, ஒரு வேளை அவர் மட்டும் ஜெயில வச்சு பார்த்திருந்தாருன்னு எங்களை அந்த பவுலையும் சீலாவையும் அங்க வச்சு அடிச்சதுல அவர் மயங்கி ஒருவேளை அவர் அப்படி பார்த்துட்டு வந்து அப்படி பார்க்கும்போது ஓ என்ன அழகா இருக்கு, அப்படி கண் விழிக்கும் போது ஓ இங்கதான் இருக்கிறேனா. நைட்டு 12 மணி, ஷீலா எலும்பு, ஷீலா இல்ல ஷீலா எலும்பு, வா பாடுவோம். ஆமென், வா பாடுவோம். இன்னும் அடைக்கப்பட்டு இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிறவருமாகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. எதை செய்கிறவர்? அதுதான் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். பல நேரத்தில் ஏன் கர்த்தருடைய உத்தரவை நம்ம ஒரு பெருசா எடுக்கல தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய புத்திக்கு எட்டாதது. நமக்கு பல காரியம் புரியாது. புரியலைன்னா நின்னு கேட்கணும். மோசே அப்படிதான் நிக்கிறார். நாம என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. உடனே அப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. மோசே போகல, நிக்கிறார். எனக்கு புரியல ஆண்டவரே. புரியலையா மோசே? உனக்கு புரியுறது போல சொல்றேன் பாரு. ஆபிரகாம் தெரியுமா? ஆபிரகாம். ஈசாக்கு தெரியுமா? யாக்கோபு தெரியுமா? அவர்களுடைய தேவன்னு போய் சொல்ல. அப்போ ஆண்டவர் முதல்ல தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினது அவருடைய ஸ்டாண்டர்ட்ல. அது மோசைக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. அது புரியாது. நம்ம எங்க அவர் எங்க புரியாது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? புரியும்படி சொல்ற. தேவராஜ்யத்தை அதனாலதான் கடுகு விதையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவராஜ்யத்தை அதனாலதான் விதைக்கிற ஒருவன் இப்படி சொல்றார். இப்படி போயிட்டு இருக்கும்போது தேவராஜ்யத்தை பத்தி பேசணும். அவர் ஃபுல்லாவே அவருடைய போக்கஸே கிங்டம் ஆஃப் காட் தான். அவருடைய போக்கஸே அதுதான். அதை கொண்டு வரணும், அதை ஸ்தாபிக்கணும். அவருடைய ஷோல்டர்ல அந்த கவர்மெண்ட்டை வச்சுட்டு வரார்.
வச்சுட்டு ஒருவன் என்னை பின்பற்றி என்னிடத்தில் வந்து என் நுகத்தை அந்த கவர்மெண்ட்டை வந்து என் ஷோல்டர்ல வைக்கணும். இதான் அவருடைய டார்கெட். அவருடைய நோக்கமே அவருடைய அந்த கர்த்தத்துவத்தை தோல்ல தூக்கிட்டு வந்தார்ல அந்த கவர்மெண்ட, அந்த கவர்மெண்ட வந்து தூக்கி நம்ம தோல்ல வச்சு நம்ம மூலமா இந்த தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகத்தார் அல்ல. போன வெள்ளிக்கிழமை பிரேயர்ல தெரியும், நம்ம பரலோக மெம்பர் கிடையாது, பரலோக சிட்டிசன்ஸ், குடியுரிமை பெற்றவங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதனாலதான் அவருடைய டாக்டரின்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆமென். அந்த இயேசு இந்த பூமியில வந்தபோது ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்பாக ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது கல்தையராகட்டும், யாராகட்டும், பாபிலோனியராகட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய சாம்ராஜ்யத்துக்கும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, இவங்க கை ஓங்கும் போது, பாபிலோனியருடைய கை ஓங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற நாட்டில் இருக்கிறவங்கள சிறைப்படுத்தி தங்கள் தேசத்துக்கு கொண்டு வருவாங்க, தங்கள் தேசத்துக்கு கொண்டு வரான். ஆனா ரோமர் ஆட்சி செய்த நாட்களிலே தங்கள் தேசத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரோம கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்னரை அனுப்புவாங்க. அப்படிதான் பிலாத்து அனுப்பப்பட்டார். அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இப்ப இஸ்ரவேல் தேசத்துல தான் இருப்பாங்க. ஆனா யாருடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க தெரியுமா? ரோமருடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அங்க அவங்க கவர்னரை ஸ்தாபிப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் யார் வருகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வருகிறார். எதுக்கு வர்றாருன்னா, அவருடைய கிங்டம் வந்து ஸ்தாபிக்கிறதுக்கு. ஆமென். அதுக்காக யாரை தெரிந்தெடுக்கிறா பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, வந்துட்டு என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அவருடைய தோல்ல என்ன இருக்கு? இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியில இதை ரொம்ப டீட்டெயிலா ஆண்டவர் சொல்ல வைத்தார். கண்டிப்பாக உங்களுக்கு மறந்திருக்கும். அவருடைய தோல்ல என்ன இருக்குன்னா, அந்த கர்த்தத்துவம் இருக்கு, அந்த கவர்மெண்ட் இருக்கு. அதை வந்து ஆமென் தூக்கி, ஏற்கனவே பாரம் சுமந்து தளர்ந்து போனவன் தோல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் தோளுங்க, ஏன் தோளுங்க. அதனாலதான் அவர் தம்மை தாமே, ஒண்ணு நான் அவர் ரேஞ்சுக்கு உயரணும், அது சாத்தியமே கிடையாது. இல்லைன்னா அவர் ஏன் ரேஞ்சுக்கு தாழணும். அதுக்கு அவர் ரெடியாகிறார், நம்ம பூமியில தான் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஜீசஸ் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது சொல்லுகிறார், thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. தேவ பிள்ளைகளை நாம் தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை, எனவேதான் நம்முடைய பார்வையும் நம்முடைய பேச்சும் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுக்கு ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமே. ஆமே. அதான் அவர் பேசுற வார்த்தையெல்லாம் அவருடைய எல்லா. ஈசாக்க கொடுப்பதற்காக ஆபிரகாம 25 வருஷம் காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் வந்து ஆபிரகாம காத்திருக்க வைத்தது ஈசாக்க கொடுப்பதற்கல்ல, அந்த தலைமுறையில இயேசுவை கொடுப்பதற்காக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம என்ன ஏன் ஆண்டவர் இத்தனை ஒரு சின்ன அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது எப்படிப்பட்டதா இருக்குமா? ஜீவ விருட்சனாலே அர்த்தம் என்னன்னா, அது வளர்ந்துட்டே இருக்கும், அது படர்ந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக, ஒரு 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 ப்ரொமோஷனுக்காக கர்த்தர் 10 வருஷம் காத்திருக்க வைக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அல்லது ஒரு குழந்தைக்காக கர்த்தர் 5 வருஷம் 10 வருஷம் காத்திருக்க வைக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல. ஒரு தேவ பிள்ளையின் பார்வை மாறணும். ஏன் நிறைய காரியத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி இன்னொரு காரியத்தை நோக்கி ஓட வச்சுட்டே இருக்கிறார்? ஏதோ ஒரு 2 ரூம்ல ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு இப்படி இவ்வளவு நாள் காத்திருக்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமென், ஆமென். அதாவது அந்த டைம் உண்மையிலே ஈசாக்கு தான் பிறக்கிறான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெரிந்தது ஈசாக்கு. ஆனா காத்திருக்க போக போக தான் ஆபிரகாம் அறிந்து கொண்டான். ஆபிரகாம் ஈசாக்கை காண ஆசையா இருந்தான் என்று பைபிள்ல சொல்லவில்லை. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். என்னுடைய நாள்னா யார் நாள்? இயேசு. ஒரு சந்ததின்னு ஆண்டவர் 75 வயசுல இருந்து ஆபிரகாமுக்கு 100 வயசு வரை பிராமிஸ் பண்ணிட்டு இருந்தார்.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த சந்ததி ஆபிரகாம் நினைச்சிட்டு இருப்பார், சாராள நினைச்சிருப்பார். யார தெரியுமா? ஈசாக்க தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா கலாத்தியர்ல எழுதி இருக்கிறது அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ எனக்கு தேவன் கொடுத்த பிராமிஸ்ல அவன் கிங்டமுக்கான ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்படி சொல்லிவிட்டு 14வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இந்த ஈசாக்கு எப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணார் தெரியுமா? ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு. அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அவன் எப்படி விருத்தி அடைந்தான்? வர வர. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வர வர. அவன் அதன் அர்த்தம் என்னன்னா ஒரே நாள்ல வந்துட்டு. அப்படி ஆண்டவரால முடியாதுன்னு இல்ல, முடியும். ஆனா ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு பெரிய காரியம். தேவனுடைய திட்டமே வேற. ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு மேட்டர் கிடையாது ஆண்டவருக்கு. ஆண்டவர் காட்டி தந்தார்ல, பஞ்ச காலத்துல ஒருத்தனுக்கு 100 மடங்கு கிடைக்குது. அப்ப ஆண்டவருக்கு பிளஸ் பண்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஆண்டவருடைய நோக்கமே அதுல இருந்து கர்த்தர் எங்க கனெக்ட் பண்ணி விடுறாரு பாருங்க. அது எப்படி பார்த்தா தெரியும்னா, நம்ம அந்த இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பின் வரலாறு மத்தேயு 1ல இருக்கும் பாருங்க. மத்தேயு 1ல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து ஜீசஸ் வரை அப்படி கனெக்ட் ஆயிருக்கும். லூக்கால பாத்தீங்கன்னா ஜீசஸ்ல இருந்து எங்க வரை போய் முடியும் தெரியுமா? ஆதாம்லயே முடியாது. ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், அங்க போய் நிக்கும். அப்போ பூர்வ காலம் முதல் உறுதியானது அவருடைய திட்டம். அவருடைய திட்டம். இன்னைக்கு நாம் அவருடையவர்களா இருக்கிறோம். நம்முடைய தலைமுறை என்னன்னு கேட்டா, நமக்கு நம்ம அப்பா பேரு தெரியும், தாத்தா பேரு தெரியும். தாத்தா பேரு ஒருவேளை தெரியும், எனக்கு மறந்து போச்சு. அதுக்கு மேல என்ன தெரியும் கேட்டா ஒண்ணும் தெரியாது. ஒருவேளை சரித்திரம் அப்படி பெரியவங்க யாராவது இருந்து அல்லது சரித்திரம் அப்படி ஏதாவது கேட்டா ஒரு ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை தெரியும். அதுக்கு மேல ஆமென். மத்தேயு 1வது அதிகாரம் மட்டுமே போதுங்க. லூக்கா 3வது அதிகாரம் மட்டுமே போதும். இந்த புத்தகம் மனிதனால் உண்டானது அல்ல. ஒரு ஆமேன் சொல்லலாம், வாயிலிருந்து ஒண்ணும் விழாது. ஆமென். ஒரு பிரமித்து இருக்கீங்களா? ஆமென். அந்த பிரமிப்பு தான் நம்மை 3வது வானத்துக்கு கொண்டு போகும். ஆமென் என்று அனலா இருந்தால் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒண்ணே போதும். இதுக்கு மேல யாருக்குங்க இப்படி ஒரு சரித்திரத்தை எடுக்க முடியும்? யாருக்கு இப்படி ஒரு சரித்திரத்தை எடுக்க முடியும்? ஆண்டவர் பாத்தீங்களா அப்படி லூப் போட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறார். கொண்டு போயிட்டு இப்போ எங்க வந்து நிக்குதுன்னா, சபையே உன்னிடத்துல வந்து நிக்கிறது. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா நம்ம எங்க வந்துட்டு தெரியுமா? அவன் ஆபிரகாமின் சந்ததியாயும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. சில பாக்குறாங்க ஆதார் கார்டு மாத்தணுமோ, இன்னும் மாத்தட்டான். ஒன்னும் மாற்ற வேண்டாம். நீங்க புரிய, அதான் அறியாதது. ஆனா ஹோலி ஸ்பிரிட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதெல்லாம் புரிய வச்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு சில காரியங்கள் ஆண்டவர் புரிய வைத்தார். இது எனக்கு நேத்து புரியல, இது எனக்கு போன மாசம் புரியல, இது எனக்கு போன வருஷமும் புரியல. அதுதான் ஆண்டவருடைய செயல். இதுதான் ஆண்டவருடைய செயல். இன்னைக்கு எனக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை. இதை மொத்தமா வச்சுக்கோ, நீ வாழ்ந்துக்கு. அப்படி அல்ல தாவீது. அதனாலதான் சொல்றேன், நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில், வேற வசனமும் உண்டு, இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். ஏன்னா உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளை நான் என்ன போனால் அது கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமா. நான் விழிக்கும் போது இன்னமும் அண்டையில் இருக்கிறேன். ஓகே, அந்த ஆலோசனை வந்து என்ன பக்கத்திலேயே வச்சிருக்குது, அவர் பக்கத்திலேயே வைத்திரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது வந்து தாவீதை எப்படி கடைசியில பார்க்க வச்சுட்டு அப்படின்னா, அவனுடைய பெயின், தாவீதினுடைய பெயின், அந்த பெயினை ஏன் ஆண்டவர் என்ன இந்த பாதையின் வழியா நடத்துறார் அப்படி பாத்தீங்கன்னா, தாவீது பெயின்ல ஒரு சத்தம் போடுவார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22:1. அது அவருடைய பெயின். தாவீதை வந்து சும்மா அந்த சங்கீதத்தை எழுத வைக்கல, அந்த பாதையில நடக்க விட்டு.
நிறைய பெயின் நாளைய தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு தெரியாது. ஆமென். இது வந்து புரியாதவங்களுக்கு புரியாது. ஆனா இந்த லைன்ல இந்த கிங்டம் மைண்ட் செட் ஒருத்தனுக்குள்ள வந்துட்டுனா இன்னைக்கு நான் நடக்கிற வலி வந்து நாளைக்கு அநேகருக்கு வழி ஆகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் யாருக்குள்ளதான் வாசம் பண்ணுவாரா? நொறுங்குண்டவர்களுக்குள்ளதான் வாசம் பண்ணும். ஒருத்தனை நொறுக்கிட்டார்னா, கர்த்தர் இயேசுவை நொறுக்கினார், நொறுக்கப்பட்ட அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். பிதாவோ அவரை நொறுக்க, எங்க ஒரு தாவீதுனுடைய வலி வந்து கரெக்டா. அது எப்படிங்க தாவீதுக்கு யாராவது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி போட்டு காட்டினாங்களா? அது பார்த்தா ஒன்னும் புரியவும் செய்யாது. அது வேற. ஆமென். ஏதாவது ஒண்ணு இல்ல. கேம்பஸ் குரூசைட் மக்கள் இப்படி எல்லாம் தெரு தெருவா போய் இந்த ஜீசஸ் மூவி இப்படிலாம் போட்டு பண்ணுவாங்கல்ல கிராமங்கள் எல்லாம். இதே போல தாவீதுக்கு யாராவது காட்டினாங்க? இல்ல. அந்த பாதை நடத்துற பாதை, ஒரு தேவ பிள்ளை அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே தேவ நடத்துகிற பாதை வலியா இருக்குனாலே புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு அநேகருக்கு நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. இந்த வலி நாளைக்கு அநேகருக்கான வலி. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இத சொல்லல, ஆனா ஆண்டவர் இப்ப இதை சொல்ல வைக்கிறார். சில பெயின், சில வலி நாளைக்கு அநேகருக்கான வழி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது நம்ம வந்து இதை உணர மாட்டேங்கிறோம், இது புரிய மாட்டேங்கிறோம். ஆமென். நான் இன்னும் செய்திக்குள்ளே போகல. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யார் என்பதை அதை அறிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும். 22வது அதிகாரத்துல அவர் சிலுவையில் படக்கூடிய பாடுகளை அவன் உண்மையில 22வது சங்கீதம் தாவீது வந்து எப்படி எழுதினார்னு தாவீதை போய் பார்த்துதான் இன்னைக்கு கேட்கணும். ஆனா தாவீது பயணித்த பாதையை பார்த்தீங்கன்னா அதே வழிதான். ஆண்டவரே நான் புழு ஆண்டவரே அப்படிலாம் சொல்லுவார். நான் புழு ஆண்டவரே. ஆமென். அப்படியே மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டவர்கள். உண்மையிலே தாவீதுனுடைய லைஃப்ல இதெல்லாம் நடக்குது. தாவீதே சொல்லுவார்ல, இந்த தெள்ளு பூச்சி அப்படிம்பார். ஆமென். அப்போ இது வெறும் சங்கீத ஒரு அலங்கார வார்த்தை அல்ல. அவர் அப்படி ஃபீல் பண்றார். எல்லாம் அது அப்படியே எதுவா மாறுது அப்படின்னா, நாளைக்கு கிறிஸ்து இதே பாதை. இது கிறிஸ்துவை குறித்த சங்கீதம். பைபிள் ஸ்காலர் சொல்லுவாங்க தாவீது யாரை பத்தி எழுதினார் அப்படின்னா ஜீசஸை பத்தி தான் எழுதிருக்கு. எஸ், அந்த வசனங்களை படித்தாலே தெரியும் இது கம்ப்ளீட்டா. பட் இந்த சங்கீதம் எங்கிருந்து வந்துச்சு? அப்படி அரண்மனையில் ஜாலியா படுத்திருக்கும் போது போர் அடிக்குது, பெண்ணும் பேப்பர் எடுத்துட்டு வா அப்படி ஒரு பாட்டு எழுதும் இல்ல. பெயின். அதனாலதான் பழைய பரிசுத்தவான்கள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. இன்ப கீதம் துன்ப நேரம் இந்தீரே என் இயேசுவே, கொல்கோத பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் அண்டை வந்தே. கொல்கோத பாதை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்னுடைய பெயின், இன்று என்னுடைய வலி நாளை அநேகருக்கு வழியாக போகிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆண்டவரே அப்ப அழைத்து அபிஷேகித்து இப்படி ஒரு வேதனையின் பாதையில நடத்துறீங்க. ஒருவேளை இது உங்களுடைய கேள்வியா இருக்கலாம். புரியாது நமக்கு. தேவ ராஜ்யத்துக்கு 22வது அதிகாரத்துல அவர் சிலுவையின் பாடுகளை அப்படியே ஃபீல் பண்ணி எழுதுறாரு. 23வது அதிகாரத்துல அந்த பாடுகளினால் உண்டாகிற மேன்மை எழுதுறார். அதுதான் நான் நீதி நிமித்தம். ஆமென். அந்த வசனம் இருக்குல்ல 23ஆம் சங்கீதம். ஆமென். அவருடைய கோலும் 23. ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1வது வசனம் தொடங்குறது கர்த்தரன். ஆமென். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். 22வது அதிக சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்கிற கிறிஸ்து. அவர் எனக்காக தான் ஜீவனை கொடுத்தாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சங்கீதம் 23 பாடுவீங்க.
நம்ம சங்கீதம் 23 படிக்க மாட்டோம், ஏன்னா அது சின்ன பிள்ளைகளுக்குள்ள சங்கீதம். சங்கீதம் 1, சங்கீதம் 23, சங்கீதம் 110. சிலர் பார்க்குறாங்க, எங்க வாழ்நாள் ஃபுல்லா இதுதான், நாங்க தாவீதை விட்டு மாற மாட்டோம். தாவீது குமாரன் வந்துட்டு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். சங்கீதம் அத சங்கீதம் 22 அந்த அவர் சிலுவை, அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு 23 ஆகும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை. ஆமென். இப்பொழுது தாவீது எப்படி பார்க்கிறான் தெரியுமா? அவருடைய வலி என்னுடைய வழியாகிவிட்டது, அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள் எனக்கு பாதையாகிவிட்டது. நம் தேவன் யார் என்பதை பார்க்கணும். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய காரியங்களுக்கு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை இவ்வளவு நாள் கொடுக்காம இப்ப கொடுக்கிறார். கொடுக்கும் போதே தூதன் சொல்றார், தகுந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய. கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா? தகுந்த காலம். எலிசபெத் அந்த குழந்தைய கையில் எடுக்கணும்னா எலிசபெத் கையை 2 பேர் பிடிச்சிருக்கணும். 2 பேருக்கும் வயசாயிட்டு. அப்ப என்ன தகுந்த காலம்? தகுந்த காலம் என்பது இவர்களுடைய காலத்தை குறித்து சொல்லப்படவில்லை, இயேசு வருகிற காலத்தை குறித்து. ஆமென். அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபஸியை கிங்டமோட கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளை பரலோகம் உண்மையில கொண்டாடும். நம்ம ப்ராபசி நம்ம கூடயே வச்சு பார்ப்போம். இந்த மன்னாவை பொறுக்கிட்டு கூடாரத்துக்குள்ள போறது, கூடாரத்துக்குள்ள போய் எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்த ஏதாவது பர்பஸ் அது தெரியாது. அவன் நிறைய எடுக்கிறான், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிறதெல்லாம் என்னாச்சு தெரியுமா? கெட்டு போச்சு. எதுக்கு எடுத்தோம்? ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசுறார், எதுக்கு பேசினார், அதுக்கு பின்னாக இருக்கிற பர்பஸ் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு பேசினார்? அவங்க நீங்க எத்தனை வாக்குத்தத்தத்தை அட்டை எடுத்தீங்க? 1. நீ 3 எடுத்துட்டு வா மகனே. எதுக்கு எடுத்தோம் தெரியாது. ஆமென். நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன தெரியாது, இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன தெரியாது. ஆமென். எதுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரிய மாட்டேங்க தெரியுமா? அது நமக்கு அறியாதது, நமக்கு எட்டாதது. அதனால நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அதை நம்ம உள்ள வாங்க மாட்டேங்கிறோம். சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ தெரியாதவன் ஏசா, வேல்யூ தெரிந்தவன் யாக்கோபு. வேல்யூ தெரிந்தவன் அதை அடைந்தான், தெரியாதவன் அதை இழந்தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். சேஷ்டபுத்திர பாகம் பிறப்பிலிருந்தே யாருக்கு தெரியுமா உள்ளது? அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாது. அவனுக்கு நான் போவேன், சமைப்பேன், எங்க அப்பாட்ட கொடுப்பேன், எங்க அப்பா ஹாய் நல்லா இருக்கு மகனே, நீதான் மகன் இப்படின்னு உலகத்துல 4 பேரை சம்பாதிச்சுட்டு அப்படி பேரணும். வேல்யூ தெரிஞ்சவன். நம்ம தான் என்னதான் யாக்கோப சிநேகித்தேன்னு சொன்னார்ல, உண்மையிலே சிநேகித்தேனுங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் 2 பேர்ல இவனை தெரிந்தெடுத்தேன். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. ஏசாவை வெறுத்தேன்னா 2 பேர்ல நான் இவரை ஒருத்தன் தெரிந்தெடுக்கப்படுகிறான், அவ்வளவுதான். ஒருத்தன் அப்படி ஏசா வெறுத்தனா ஏசாவை ஆண்டவர் இல்லாமக்கி இருக்கணுமே. அவன் யாக்கோபை சந்திக்க வரும்போது எத்தனை பேரோடு வர்றான் தெரியுமா? 400 பேரோட வரான். ஒருத்தன் தெரிந்தெடுக்கப்படுகிறான். யார் தெரிந்தெடுக்கப்படுகிறான்? வேல்யூ உள்ளவர். இதுதான் மேட்ரு. என் கையில இருக்கிற கூழ் எல்லாம் மேட்ரு. ஆமென். அதாவது மேன்மையானதுக்காக அற்பமானதை இழப்பவன் யாக்கோபு, அற்பமானதுக்காக மேன்மையானதை இழப்பவன் ஏசா. நித்தியத்துக்காக இம்மையை இழக்கிறவனை தேவன் தெரிந்தெடுப்பார், இம்மைக்காக நித்தியத்தை வேண்டான்னு சொல்றவனை கர்த்தர் தள்ளிடுவார். ஆமென். தேவ பிள்ளைகளை, நம்மோடு தேவன் பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டிய பிரகாரம். அதனாலதான் சொல்றேன், நாம் பார்த்ததை வைத்து பேசாமல் அவர் நம்மோடு பேசினதை வைத்து பார்க்க பழகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த எரிகோவை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் யோசுவாவை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான காரியங்கள் வேகமாய் சொல்லுகிறேன். 1, கர்த்தருக்கு சமீபமாய் சேர பாருங்கள். இப்போ இந்த எரிகோ எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் கொண்ட அந்த வசனத்தை வாசிங்க. இந்த எரிகோ எப்படி இருக்கிறது? இஸ்ரவேலுக்கு முன்பாக அது அடைக்கப்பட்டிருக்கிறது. மறக்கவே கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த எரிகோ பக்கத்து வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வந்த பாதை சாதாரண பாதை அல்ல.
அதுக்கு முந்தின 3வது அதிகாரத்துல நீங்க எடுக்க வேண்டாம், படிச்சீங்கன்னா தெரியும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து வந்திருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, வேகமா ஒரு பல கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. இதே போல ஒரு வலி, இதே போல ஒரு வேதனை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 மந்த் நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, இன்னைக்கு 31ஆம் தேதி முடிச்சுட்டு நாளைக்கு 1ஆம் தேதி போகும்போது உங்க முன்னாடி கதவு வந்து அடைபட்டு இருந்தா நமக்கு எப்படி என்ன தோணும் தெரியுமா? அப்ப நான் இவ்வளவு நேரம் பட்ட பிரயாசம், நான் இவ்வளவு அப்படித்தானே தோணும். யோர்தானே அதுவும் சும்மா கிடக்கல, சாதாரண கரை புரண்டு, கரை கூட தெரியாத அளவுக்கு புரண்டு ஓடுகிற யோர்தான். அது உடன்படிக்கை பற்றி சுமந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அத்தனை ஜனங்களும் யோர்தானை கடக்கிறது வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை தோள்ல தூக்கிட்டு எங்க நிக்கணும்? யோர்தான் சென்டர்ல நிக்கணும். இது எப்போ வருமோ தெரியாது இல்ல. கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை அப்படி அப்படி பிரிய வச்சு 2ஆ பிரிச்சு ஒரு பாதையை உருவாக்கி நடத்துகிற இவங்க சென்டர்ல நிக்கணும். சிலர் வேகமா போவாங்க, சிலர் வேணும்னே நிப்பாங்க. என்ன தோல் வலிக்குதா? சில அப்படிப்பட்ட கிருமி உள்ளவங்களும் உண்டு. அப்படியே நிப்பாங்க. என்ன ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்கிற? இப்போ ஒருவேளை தண்ணி வந்தா நீ என்ன செய்வ? இதெல்லாம் தாங்கிட்டு வந்து பார்த்தா என்னது? ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படிதான். அதாவது நம்ம ஆராதனையை வந்து பல யூடியூப் சேனல் எடுத்து போடுறாங்க, தப்பு இல்லை. ஆனா அதை லைவ்னு போடுவாங்க பாருங்க. இப்படிதான் ஒருத்தங்க திருநெல்வேலியில இருந்து ஏதோ ஒரு சேனல்ல, நான் பேரை சொல்லலாம் வேண்டாம், லைவ்னு போட்டு விட்டாங்க. லைவ் போட்டு விட்டதும் அவங்க திருநெல்வேலியில இருந்து அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி, விட்டா குளிக்கிறதுக்கே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் 4-5 பாட்டில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. வந்து பார்த்தா வெளியே நான் நிற்கிறேன். பாஸ்டர் லைவ் பார்த்துட்டே வரோம். இல்லை இன்னைக்கு மீட்டிங் இல்லையா? நாங்கள் அங்கிருந்து இங்கே பாருங்க 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் சொன்னீங்க 2020 சொன்னது. அதை எடுத்து லைவ்னு போட்டு, ஆமாம், அதனாலதான் சொல்றது. உடனே இங்கிருந்து மேக்சிமம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இன்னைக்கு தயவு செய்து லைவ்னு போடாதீங்க. அதுவும் அதை பார்த்து அவ்வளோ தூரத்தில் இருந்து கார் வாடகைக்கு எடுத்து வந்து இங்கே வந்து பார்த்து மீட்டிங் இல்லைன்னு தான் அவங்களுக்கு. அப்புறம் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம், உட்கார வச்சு அவங்கள ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் பேசி அவங்கள ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம். இப்படி ஒரு குடும்பம் இல்லை, பல குடும்பம். ஒரு வாட்டி டேவிட் கீழே நிற்கும் போது ஒருத்தங்க வந்துட்டாங்க, லைவ்ல டேவிட் மேலே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டேவிட் நீங்க மேலே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க டவுட் ஆகிட்டு, இல்லையே நான் இங்கெல்லாம் நிற்கிறேன். பார்த்தா லைவ். எதுக்கு இது சொல்றேன்னா, அவ்வளோ பிரயாசப்பட்டு வந்து இல்லைன்னு ஆகும்போது அந்த பெயின் வேற. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யோர்தானை கடந்து, செங்கடலை கடந்து வந்தாச்சு. யோர்தானை தாண்டி வராங்க. எரிகோவை அதுவும் அடைக்கப்பட்டிருக்குன்னு. எப்படி அடைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஒருத்தருக்கும் உள்ளேயும் போக முடியாது. அப்ப இவங்க திருப்பி எங்க தான் போனோம்? இனியும் யோர்தானா? ஐயோ. ஆமென். சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர்கிட்ட வந்து கோபத்தில் சொல்லுவாங்க, இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க. வரும்போது ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, திருப்பி அங்கேயே போனோம். இதெல்லாம் வந்து பெயின். அதாவது நம்ம ஈஸியாக சரித்திரம் படிச்சுட்டு போறோம். நம்ம லைஃப்ல பல இடத்துல இப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் இவ்வளவு கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க பண்ணினது உண்டானால் இந்த எரிகோவையும் சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும். வலது கரத்தை உயர்த்தி உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. இப்போ என்ன செய்கிறார் பாருங்க, ஆண்டவருடைய நடத்துதலை பாருங்கள். இப்போ 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாசியுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது.
யோசுவா அவரிடத்தில் போய். இனி கவனிங்க, இதுதான். ஒரு ஆள் கையில கத்தியோட நிக்கிறாங்க. எத்தனை பேர் பக்கத்துல போவோம்? நம்ம பல நேரத்துல தேவனை தவறாய் புரிந்து ஆண்டவர்கிட்ட நெருங்க பயப்படுறோம். இந்த மோசையும் யோசுவாவுடைய சக்சஸே நெருங்கினது தான். அக்கினி முள்ளுனாலே பக்கத்துல போக மாட்டாங்க, முச்செடியில அக்கினி வேற. மோசே நெருங்கினான், ஜெயிச்சுட்டான் லைஃப்ல. உருவின பட்டயத்தோட ஒருத்தர் நிற்கிறார், யோசுவா நெருங்கினான், ஜெயிச்சுட்டான். சமீபமாய்வார். நமக்கு பல நேரத்தில் ஆண்டவரை குறித்த அந்த புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதல்ல, ஆண்டவரை குறித்த புரிதல் குறைவுனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுத்தி நடக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும், அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். அங்கே ஞானம் என்று கொடுக்கப்பட்டதை நம்ம பொதுவா எப்போ எடுப்போம், எதுக்கு எடுப்போம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஜோம் பண்றதுக்காக எடுப்போம். நம்ம ஏதோ பெரிய சாலமோனுக்கே கிளாஸ் எடுத்தது போல பிள்ளைகளுக்கு ஜோம் பண்றதுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இல்ல, அது நம்ம ஆக்சுவலா அங்க ஞானம் என்று கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியமான ஒரு அர்த்தம் உண்டு. என்னவென்றால் அந்த 1வது அதிகாரமே எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தெரியுமா? சோதனை. 2 விதமான சோதனைகள் அங்க இருக்கு. 2 விதமான சோதனைகள், பல சோதனை இருக்கிறது. அதுல 2 டைப் இருக்கு. ஒரு டைப் தேவன் அனுமதிக்கிற சோதனை. தேவன் அனுமதிக்கிற சோதனை குறித்து சொல்லிவிட்டு 12ல சொல்லப்பட்டிருக்கு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்லி 12ல முடியும். அடுத்து 13ல எப்படி இருக்கும் தெரியுமா? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். குழம்புதா? ஆதியாகமம் 22:1 என்ன சொல்லப்பட்டிருக்கும்? பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. நமக்கு புரியலன்னு பார்க்க மாட்டோம், தப்பா எழுதியிருக்காங்கன்னு தான் பார்ப்போம். நமக்கு புரியாததை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். இந்த 2க்கும் இடையில தான் எதை வைக்கிறார் தெரியுமா? உனக்கு ஞானத்துல குறைவு இருந்தா அதன் அர்த்தம் என்ன? அதுக்கு அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, அப்போ 2 விதமான 2 டைப் இருக்கு. ஒன்று தேவன் அனுமதிக்கிறது இருக்கிறது. யோபு என்ன சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டார்? அது தேவன் பர்பஸ் அனுமதித்தது. இது தேவன் அனுமதித்ததா அல்லது என்னால வந்த சோதனையா என்பதை அறிகிறதுக்கு எனக்கு ஞானத்துல குறைவு இருக்குமானால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இது எதனால் இந்த சோதனை ஆண்டவரே நான் கேட்கலாம். அப்படி நான் கேட்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கடிந்து கொள்ள மாட்டாராம். எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, எனக்கு எதனால இந்த சோதனை வருதுப்பா, ஏன் ஆண்டவரே நான் ஜோம் பண்றேன் ஆண்டவர், எதனால சோதனை? ஆமென். கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாருன்னு வைங்களேன். நான் இப்படி ஜெபிக்கும் போது அது கர்த்தர் பர்பஸா வேறொரு காரியத்துக்கு அனுமதிக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல என்றால் வெளிப்படுத்துவார். ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலர் தோற்ற போது யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடந்த போது காலை முதல் மாலை வரை விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் அதை வெளிப்படுத்துறார். இதனாலதான்ப்பா பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும், இதை புரிந்து கொள்ளணும். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். அது ஆண்டவர்கிட்ட போனா அவர் அடிச்சிருவார். ஆண்டவர்கிட்ட சும்மா கேட்டா அவர் சத்தம் போட்டுருவார். சீஷர்கள் நிறைய விஷயத்த ஏன் அவரோட உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க புரியல தெரியுமா? ஒரு வாட்டி ஆண்டவர் சத்தம் போட்டதை மனசுல வச்சுட்டு அடுத்து கேட்க மாட்டாங்க. எதுக்கு திட்டு வாங்கணும்? எதுக்கு திட்டு வாங்கணும்? புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிட்டு நம்ம இருக்கிறோம்ல, அது புரிஞ்ச மாதிரியே அவர் பேச ஃபயர் அப்படியே ஆட்டிட்டு கடைசியில கேட்டா புரியாது. ஆமா, ஒண்ணுமே புரிஞ்ச மாதிரியே அப்படியே இருந்துடணும். இப்ப நம்ம பக்கம் தான், அங்க பார்த்தாச்சு, அடுத்து நம்ம கிட்டதான் திரும்புறாங்க, இப்படியே பார்த்துரும். சிலர் கண்ணெல்லாம் இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, தெரியும். ஆவே ஹல்லேலூயா, ஆவே. ஆனா ஒன்னும் புரியாது. அவர் செய்திய எங்கேயோ கேட்ட அண்ணா காய்பாலம் சொல்றாங்க, அவர் இப்படி 3வது நாள்ல உயிர் தழுவேன்னு சொன்னார். ஆமா, பேதுரு சொல்லுவான், சும்மா எங்க உயிர் தள்ளுறதுக்கு,
யார் ஏன்னா உங்களுக்கு புரியல, இவங்க கேட்கறதுக்கு பயம், ஒரு திட்டிடுவாருன்னு திட்டி. ஆனா மீதி எல்லாம் கேட்டாங்க, எங்களில் யார் பெரியவனா இருப்பான். அது திட்டினாலும் பரவாயில்ல. இந்த சில ஆஃபர் போடுவாங்க பாருங்க, கூட்டத்துல நெறிஞ்சு ஒரு சாரி வாங்கினா ரெண்டாவது இன்னொரு சாரி ஃப்ரீ. கூட்டத்துல போய் இருக்க சாரியும் போய் அதை கர்ச்சீஃபா எடுத்துட்டு வந்து ஒரு சாரி வாங்கினா 2 சாரினாங்க, நான் போட்டு போன சாரியை 2 ஆக்கி தந்துட்டான். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா கிங்டம் ஆஃப் காட் ஒரு கேட்டா 2வது வாட்டி கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? நான் ஆண்டவரை பரீட்சிக்க மாட்டேன். இப்படிதான் ஆகாசன் ஒருத்தர் தான் பைபிள், ஆண்டவரை பரீட்சிக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொல்ற காரியம் பெரிய காரியம். நான் ஆண்டவரை பரீட்சிக்க மாட்டேன். இதே இது இங்க பாருப்பா, நீ நாளைக்கு காலைல வா, உன் கையில ஒரு 10,000 ரூபாய் தரேன், தருவீங்க இல்ல? தருவேன், தருவீங்க இல்ல? தருவேன், போ வீட்டுக்கு போய் போன் பண்ணி தருவீங்க இல்ல? நம்ம கேட்டு கேட்டு தரவிடமாக்கிடுவோம். அது திட்டினாலும் பரவாயில்ல. ஆனா இங்க வருவா, மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், பாடுபடுவார், அடிக்கப்படுவார் அப்படி சொல்லி ஒரு பேதர் கேட்ட, ஆண்டவர் இவைகள் சம்பவிக்க கூடாது அப்படின்னு. எனக்கு பின்னாக போ சாத்தானேட்டார். அடுத்து ஒருத்தன் கேட்பான். ஒருத்தர் யோவான் கூட சாஞ்சிருந்து ஒரே ஒரு வாட்டி கேட்டாங்க, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். யார் ஆண்டவரே? அவங்களுக்கு என்ன தெரியணும் தெரியுமா? நான் இல்லைன்னு தெரியணும். நான் மட்டும் பேதருக்கு மட்டும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அது அவன் அவ்வளவுதான். நம்ம இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லவே இல்லை. யூதாசை எலும்ப விட்டுருப்பான் பேதுரு, அங்க உட்காரு. ஆண்டவர்கிட்ட நெருங்கு. ஏன் ஆண்டவர் இங்க சமீபமா சேர வைக்கிறார் தெரியுமா? இந்த எரிகோவை நீ அவர் கூட இருந்து பார்க்கணும். உனக்கு முன்பாக அடைபட்டிருக்கிற எரிகோவை அவரோடு இருப்பார், அவரோடு பார். ஆமே. நமக்கு தெரியும், நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ஆனாலும் மோசைக்கு கானானை காட்டாம போயிட்டாருன்னு. மோசை, இந்த ஜனங்க கூட நீ பார்க்காத, என் கூட வா, நம்ம சேர்ந்து பார்ப்போம், நம்ம 2 பேரும் பார்ப்போம் வா. கர்த்தரோடு பார்த்த கானான்ல மோசை நின்னா. மத்தேயு 17வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஒரு காரியத்தை நீங்க கர்த்தரோடு பார்க்கறீங்களோ அதை நீங்க சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தனியா பார்க்கிறோம் இல்ல. மோசே நீ வா, நான் உனக்கு காட்டி தரேன், நான் காட்டி தரேன். இவங்களுக்கு பார்க்க விட மாட்டாங்க, வா, பார்க்க விட மாட்டாங்க, வா. கர்த்தரோடு, கர்த்தர் அங்கிருந்து காட்டி கொடுத்தாரு பாருங்க. ஆமென். இப்பொழுது அவரோடு கூட, இயேசுவோடு கூட, இயேசுவோடு கூட ஒரு இடத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவரோடு கூட அந்த இடத்துல நிற்பீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் பட்சத்துல வா, அவரோடு பாரு, அவரோடு சேர்ந்து பார்க்க வைக்கிறார். ஆமென். உனக்கு முன்பாக இருக்கும் எரிகோவை அவரோடு பார். அது பெரிய பர்வதமானாலும் நீ சொல்லுவாய், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக. ஆமே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு. அவ கூட கர்த்தர் இருக்கிறதுனால தாவீது கோலியாத்தை அவரோடு பார்த்தான். அவருக்கு கோலியாத் யாரு? ஒண்ணுமே இல்ல, கல்ல தூக்கி போடுற மாதிரி போட்டான் இல்ல. கர்த்தரோடு எந்த ஒரு காரியத்தையும் தேவனோடு பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும், இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. 2வது காரியம், தொடர்பை தெளிவுபடுத்துங்கள். தேவனோடு உள்ள தொடர்பை, அதாவது அந்த லைனை எப்பவுமே கிளியரா வச்சுக்கோங்க, சிக்னல் கட் ஆகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 5:13 வாசியுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை எதிர்த்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அப்படியே செய்தான். அதன் பிறகுதான் கர்த்தர் சொல்ல, அதாவது நல்ல கவனமா கேளுங்க, நிறைய காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார் நம்ம கிட்ட. ஆனா லைன் கிளியரா இல்ல, லைன் கிளியரா இல்ல. லைன் கிளியரா இல்லைன்னாலே நமக்கு என்ன பேசினாலும் கேட்காது. லைன் கிளியரா இல்லைன்னா ஆண்டவர் பேச மாட்டார். இதுதான் உண்மை. புரியும்படி சொல்றேன்.
மோசே மேகங்கள் சூழ இருக்கும்போது கர்த்தர் பேசின எல்லாவற்றையும் தெளிவாய் கேட்டு செஞ்சிட்டு இருந்தார். அதே மோசே ஜனங்கள் சூழ நிற்கும் போது ஒரு விஷயம் கர்த்தர் சொல்லுவார், நீ உன் கோலை எடுத்து கன்மலைக்கு முன்னாக நின்று பேசு அப்படிம்பார். ஆனா ஜனங்கள் அவனை விசனப்படுத்தினது நிமித்தம் அவன் மாத்திட்டான். அதனால மோசைக்கு பெரிய நஷ்டம். ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு தண்ணி கிடைச்சது. ஆனா மோசைக்கு கானானுக்குள்ள போக முடியல. அதனால தேவ கோபம் அவன் மேலேயும் வந்துச்சு. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டவரோட அந்த சிக்னல் கட்டாகிற மாதிரி உள்ள அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். அந்த லைன் எப்பவுமே இருக்கணும். சூரிய செடிக்கு கீழே போய் உக்காந்தார். யாரு? எலியா. உட்கார்ந்துட்டு என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லிட்டு படுத்துட்டார். உட்கார்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? படுக்கிறார். ஆமே. லைன் கிடைக்கலன்னா நம்முடைய ஜெபம் உட்கார்ந்து தான் இருக்கும், முடியும் போது படுத்துருவோம். அவங்க எங்க போனாங்க? அவங்க 1 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ண போனேன்னு உள்ள போனாங்க. ஆளை காணல. திறந்து பார்த்தா ஆமென். உட்கார்ந்த ஜெபம் படுத்துட்டு. ஏன்னா லைன் கிடைக்கல. உட்கார்ந்து அப்படிதானே இருக்கும் பைபிள்ல. ஆமென். 1 ராஜாக்கள் 19 4வது வசனம். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு செடியின் கீழ் உட்கார்ந்து 5 ஒரு சூரிய செடி கீழ். ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஜெபம் எப்படி ஓட? லைன் கிளியர் ஆகலன்னா. ஆமென். ஏன்னா இந்த பிரயாணம், இந்த பிரயாணத்தை இயக்குறது எது? யேசபேலுடைய வார்த்தை. 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நேற்று வரை எலியாவே உன் பாதையை இயக்கினது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு யேசபேலுடைய வார்த்தை கேட்டு போய் உட்கார்ந்த லைன் கட் ஆயிட்டு. ஆமென். லைன் கட் ஆயிட்டு. உட்கார்ந்தார். உட்கார்ந்து லைன் கட் ஆகலைன்னா 7 முறை ஜெபித்தாலும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஏதாவது தெரியுதா பாரு, தெரியல, அப்பவா தூங்குவோம். இல்ல, மறுபடி லைன் கிளியரா இருக்கணும். வைங்களேன், உங்க ஜெபம் படுக்கவே செய்யாது. உட்கார்ந்து சூரஜ் இப்ப நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே அப்படியே அசைது. ஆண்டவரே ஒருவேளை இன்னைக்கு லீடிங் இல்லைன்னு சொல்லி 15 வருஷம் தூங்கிட்டு இருக்கவங்க உண்டு. எத்தனை வருஷம் லீடிங் இல்ல படுத்த ஜெபம் எல்லாம் படுத்துட்டு. ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் இருக்கு. சிக்னலே இல்ல. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிட்டு. நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே படுத்துட்டு. கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புறார். ஏன்னா அவன் சோர்ந்து இருக்கிறான். அவன் பாடுள்ள மனுஷன். கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் பேசல, தூதன் அனுப்புறார். அனுப்பி எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஓடுன்னு சொல்றார். ஓடி எங்க போறாருன்னா ஒரு கெபிக்குள்ள போறார். நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். டைம் இல்ல, அதனால நான் சொல்லல. உள்ள போயிட்டு ஆண்டவர் கேட்கிற, உனக்கு இங்க என்ன காரியம்? அப்போ இந்த எலியா என்ன பண்றாருன்னா, நான் கர்த்தருக்காக வெகு வைராக்கியமா இருந்தேன், நான் மட்டும்தான் நின்னேன். அப்படி இருக்கும்போது யேசபேல் என் பிராணனை வாங்க தேடுறா. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் நீ நில்லு அப்படிங்கிறார். திருப்பி அவன் கர்த்தருடைய பர்வதத்துல நிக்கிறான். இப்ப சொல்லு அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவன் கெபிக்குள்ள இருந்து பேசும்போது ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? கேட்கல. கெபிக்குள்ள வச்சு அவன் என்ன ஜெபத்தை பண்ணானோ பர்வதத்துல கொண்டு அதே வார்த்தையை திருப்பி சொல்ல வைக்கிறார். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற கர்த்தருக்கு ஏன் என் ஜெபத்தை திரும்ப சொல்ல வைக்கிறார்? சிக்னல் கிடைக்கலப்பா. சிலர் பாத்தீங்களா, போன் கட்டானதே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. தெரியுமாக்கா, இப்படியாக்கா, அப்படி. என்ன பதிலே இல்லை, கட் ஆயிட்டோம். ஹலோ எப்ப கட்டாச்சு? நீங்க ஹலோ சொல்லும் போதே கட்டாச்சு. அப்ப நான் சொன்னது ஒண்ணுமே கேட்கலையா? ஒண்ணுமே கேட்கல. அப்ப திருப்பி சொல்லு. ஏலியாவை திரும்ப சொல்ல வைக்கிறார். சிலர் பாக்குறாங்க, அப்போ எல்லா ஜெபத்தையும் திரும்ப, இந்த ஆகஸ்ட் ஃபுல்லா சொன்னதை நான் திரும்ப சொல்லணுமோ? நமக்கு லைன் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டு என்ன? ஹல்லேலூயா.
ஆமென். அப்படியே உட்கார்ந்தது, ஜெபம் ஓடல. அதான் ஒரு மலையாள செர்மன் கேட்கும்போது அந்த போதகர் சிலருடைய ஜெபத்தை இப்படி சொன்னார். என் தெய்வமே, நீ எல்லாம் அறியுന്നു, ஞான் இதா மறியுന്നു. அதான் முடிஞ்சு, ஜெபம் ஓட மாட்டேங்குது. சூரிய செடி கீழே அப்படி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து 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 அப்படியே. ஆமென். See the signal. ஆண்டவர் பாத்தீங்க, எனக்கு கேட்கலங்கிறார். என்னது கேட்கல? என்ன ஆண்டவர் உங்களுக்கு கேட்கலையா? ஆண்டவரே கேட்கல. என்னது? எங்க வா வா வா, உன் அடையாளம் என்ன இல்லையாவே? ஆகாபுக்கு முன்னாடி மார்பிள் அடிச்சு என்ன சொன்ன இல்லையாவே? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எங்க போச்சு இந்த அடையாளம்? ஏன்டவர் எனக்கு சிக்னல் கட்டாச்சு. ஏன் கட்டாச்சுன்னு சொல்லவா? 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி ஏன் வார்த்தை ஒண்ணு நடத்துச்சு. ஆனா இப்போ இந்த ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு நாள் இயேசுவின் வார்த்தை அவரை நடத்துச்சு. சிக்னல் கட்டாச்சு. தொடர்பை தெளிவுபடுத்துங்கள், தொடர்பை தெளிவுபடுத்துங்கள். மூன்றாவது, ஒப்படைத்தார் என நம்புங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை ஒரு விசை கூட வாசியுங்கள். எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ, எப்படி கூப்பிடுறார் பாருங்க. இதோ இங்க பாருங்க, இத நான் ஒப்பு கொடுத்தேன், கொடுத்தாச்சு, வச்சுக்கோ. ஆமா, இப்படிதான் எலிசாவின் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டானது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல நீங்க 6-7 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அந்த பஞ்சத்துல எந்த ரேஞ்சு பஞ்சம்னா, 2 ஸ்திரீகள் இஸ்ரவேல் ராஜா கிட்ட வராங்க. வந்து ஒரு சொல்றா, ராஜாவே ராஜாவே நீங்க பாருங்க ராஜாவே, நாங்க 2 பேரும் ஒண்ணு தீர்மானிச்சோம். என்ன தீர்மானிச்சோம்னா, ஆமா, ஒரு நாளைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம், இன்னொரு நாளைக்கு உன் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம். அப்படி நான் நேத்து என் பிள்ளைய சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு என்னன்னா, அவ பிள்ளைய சமைக்கலாம் கேட்டு அவ தரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இந்த பஞ்சம் தேசத்தை எந்த அளவுக்கு வாட்டி இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு உடனே கோவம்லாம் யார் மேல நினைக்கிறீங்க? எலிசா மேல. அப்படிதாங்க, ஏதாவது பிரச்சனை நடந்தா ஜெபிக்கிறவங்க மேலதான் எல்லா கோபமும் வரும். ஆட்கள் அனுப்புறார். ஆட்கள் அனுப்பும் போது தேசத்தின் நிலைமையை பார்த்து எலிசா கர்த்தருடைய வார்த்தையா சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்துல 2 ராஜாக்கள் 7:1, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க இது சாத்தியம்? பஞ்சம் தலைவிரித்தாடுது. நாளைக்கு ஒரே நாள்ல மாறுமா? மாறவே மாறாது. அப்படி இருக்கும்போது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் சொல்றான், ஆண்டவர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது சான்ஸே கிடையாது. இப்படி இது எல்லாருக்கும் எழும்புற கேள்வி. நல்ல வேளை எலிசா இல்ல, எலிசாவை பத்தி தெரியாது. அவரை மொட்டை தலையான்னு சொன்னதுக்கே கரடி இறக்குன ஆளு. அவர்கிட்ட இது நடக்குமாவா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவரை பிள்ளைங்க கொஞ்சம் பேரு மொட்டை தலையானாங்க. நான் நினைக்கிறேன் கூப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஒருக்கா சொன்னா விட்டுருவாங்க. ஆனா இப்படி திரும்ப திரும்ப கூடும் போதுதான் சிறுன்னு ஏறும். கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தாரு, கரடி இறக்கிட்டாரு. கூட இருந்த ஒரு வேலைக்காரன் நாகமான் கொடுத்ததை இவர் வேண்டான்ட்டாரு. இவன் கூட போய் வாங்கிட்டு வந்தோன்னே, கேயாசி எங்க போன? ராஜா, இது ஐயா நான் உங்க கூட தான் இருந்தேன். அப்படியா? அந்த நாகமான் விட்டு போன குஷ்டரோகம் உனக்கும்? இப்படிப்பட்டவர்கிட்ட இவன் சொல்றான், அது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்குமோ? எலிசா சொன்னார், நடக்கும், நீ அதை காண்பாய், ஆனா நீ அதுல சாப்பிட மாட்ட. அதே போல் நடந்துச்சு. தேவன் நடப்பித்தார். 4 குஷ்டரோகி இருந்தாங்க. பஞ்சத்துல பஞ்சம் வேற, குஷ்டரோகம் வேற. அவங்க சொன்னாங்க, நம்ம இங்க சாவுறதுக்கு பட்டணத்துல போய், சிலர் சாகுறதுல கூட கிரெடிட், ஆட்டோ இடிச்சு சாகுறதுக்கு, பென்ஸ் காரோ இப்படி ஏதாவது. ஆக்சுவலா அதே மாதிரி நம்ம இங்க சாவுறதுக்கு பட்டணத்துல போய் சாவோம்.
அது கொஞ்சம் டீசென்ட் ஆகுது இருக்கும். இங்கன்னா இங்க பாரு குஷ்டரோகம் வந்து சாப்பாடு இல்லாம செத்தம் பாரு. நம்ம சரித்திரம் இப்படி பேசக்கூடாது. அசீரியருடைய பாளையத்துல போய் அங்க பாரு அவங்க அடிச்சு கொண்டாங்க, அது கொஞ்சம் கிரெடிட்டா இருக்கும். இவங்க இப்படி போறாங்க பாருங்க, இந்த 4 குஷ்டரோகி இவங்க போறது வந்து நல்ல கவனமா கேளுங்க. இவங்க போறது வந்து அவங்க பிழைக்க வச்ச இது நமக்கு சாப்பாடு தந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா கொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க போறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க போகும்போது அங்க பார்த்தா அங்க பாளையத்துல ஒருத்தருமே இல்லை. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சீரியருடைய பாளையத்துல முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்ல. இவங்க உள்ள போய் பார்த்தா டென்ட் எல்லாம் இருக்குது, அவங்க ஆகாரம் எல்லாம் அங்கேயே இருக்கு, அவங்க கொள்ளையடித்த பொண்ணு பொருள் அங்கேயே இருக்கு, ஆனா ஒருத்தரும் இல்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் பொண்ணு பொருளை எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க, போனது சாகிறதுக்கு. ஆனாலும் கிடைச்சத விட மாட்டான், எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். அப்புறம் பாருங்க, அதுல ஒருத்தன் சொல்றான், நாம இப்படி பண்ணது தப்பு, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நல்ல கவனிங்க. இந்த 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 பட்டணத்துக்குள்ள என்ட்ரானது 4 பேர் யாரு சொல்லுங்க? குஷ்டரோகிகள். ஆனா அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் ஓடுனாங்கன்னா, அவங்க காதுல அது எப்படி கேட்டுச்சா? 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும். ஆனா உண்மையில வந்தது யாரு? ஆனா சத்துருவுக்கு எப்படி கேட்டுச்சு? உங்க ஜெபம் மத்த கூட இருக்கிறவங்களுக்கு தான் இரிட்டேஷனா இருக்கும், ஆனா சத்துருவுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் கேட்கும். 4 குஷ்டரோகிகள் வராங்க, ஆனா அவங்க ஒரு பெரிய டீம் வருது, பெரிய டீம் இப்படி வரான். ஆக்சுவலா அப்படிதான் வரான். குஷ்டரோகி எப்படி வருவான்? ஆனா அவன் ஐயோ சேனை வரும். இதுதாங்க கர்த்தர் ஞானிகளுடைய ஞானத்தை அபத்தமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்த. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்றாங்க பாருங்க, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். அப்படி ஒரு வசனம் உண்டு இல்ல? எந்த வசனம்? 9. பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாகணும்னு இருக்கணும் தான் கர்த்தர் பயன்படுத்துறார். சாரிபாத் விதவை என்ன சொல்றாங்க? கொஞ்சம் இதை நாங்க சாப்பிட்டு இந்த சாவுங்கிற முடிவு பக்கத்துல யாராவது இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க தேவை. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எலியாவே அதுக்கப்புறம் தான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதனாலதான் சத்துருவானவன் அப்படி எப்படியாவது இவனை முடக்கிடலான்னு பாக்குறான். இல்ல, இந்த இவங்க போய் ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா அதுக்கப்புறம் நம்பல. அப்புறம் ஒருத்தர் சொல்ற, நம்ம ஒரு 5 குதிரையை விட்டு பார்க்கலாம். வந்து பார்த்தா அவங்க ஓடினதுக்கான அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னா, அவங்க மேல போட்டிருந்த வஸ்திரம் எல்லாமே அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஓடி இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் போய் எடுத்துட்டு வராங்க. எலிசா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு நாள்ல அவன் நேத்து வர பஞ்சத்துல பிள்ளைய கொன்னு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வார்கோதுமை வந்து சீப்பா கிடைக்குது. இதுக்கு விசாரிப்பு காரணம் வச்சது யாரு தெரியுமா? கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்காதுன்னு சொன்னால அவனை கூட்ட நெரிச்சலில் சிக்கி ஒருவர் பலி. யாரு பலின்னு பார்த்தா, எதுக்கு இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் தருவேன்னா தந்துட்டாருன்னு அர்த்தம். தருவேன்னா தருவாருன்றல்ல, தருவேன்னா தந்துட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தருவேன்னு சொன்னா தந்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. தருவேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் செய்வேன், ஆனா சொல்லிட்டு வச்சு செய்வோம், அது வேற. ஆனா ஆண்டவர் வந்து தருவேன்னு சொன்னா தந்துட்டார். தருவேன்னு சொன்னா தந்துட்டார். அவன் ஒப்பு கொடுத்தாரு. நம்ம 4வது பிரசன்னத்தை தக்க வையுங்கள். யோசுவா ஆயத்தப்படுத்துற. இங்க பாரு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எக்காலம் ஊதுறவங்க இருக்கணும், அதுக்கு முன்னாடி யுத்த சன்னதர் இருக்கணும். அப்போ அதை நான் ஆவிக்குறிக்கணும் சொல்ல, ஜெபம் துதி பிரசன்னத்தை தக்க வைத்துட்டே இருக்கும். அதோடு கூட இன்னொன்னு சொல்றாரு, இந்த பட்டணத்தை நீங்க முதல் 6 நாள் சுத்தும் போது தேவையில்லாம ஒண்ணும் தயவு செய்து பேசிடாதீங்க.
நம்ம ஜெபித்து துதித்து வரவழைக்கிற பிரச்சனத்தை பேசியே அவுட் ஆக்கிறோம். நாம் பிரச்சனத்தை தக்க வைக்கணும். பிரச்சனத்தை எப்பவுமே ஒரு தேவ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரியணுங்க. இவன் சும்மா வளவளன்னு பேச மாட்டான், இவன் சும்மா வளவளன்னு பேச மாட்டா, சும்மா தேவையில்லாத பேச்சு. ஏன்னா அந்த பிரச்சனத்தை தக்க வைக்கிறவங்க அப்படிதான் இருக்கும். நீங்க நல்ல பைபிளை கொஞ்சம் நல்ல ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் அந்த அவரோடு யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப செப்பரேட் பண்ணுவார். நீங்க பைபிளை பாத்தீங்கன்னா தெரியும். தாவீதை ரொம்ப தனியாவே கொண்டு போனார். யாக்கோபை தனியா தூக்கிட்டு, நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் யோசேப்பை தனியா கொண்டு போறார். இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் எங்க கொண்டு போனார் தெரியும்? வனாந்திரத்துக்கு தனியா கொண்டு போறார். அந்த பிரச்சனத்துல சும்மா தேவையில்லாத அது வேண்டாம். அந்த டாபிக், அந்த பிரச்சனத்தை தக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பிரச்சனத்தை தக்க வைங்க. தேவையில்லாத ஒரு பேச்சு பேசியே இல்ல எதுக்கு தேவையில்லாம பேசு? ஆமே, அது எரிகோ தெரியும், யோசுவாவுக்கு தெரியும். அதனால நீங்க தயவு செய்து ஒண்ணுமே பேசிடாதீங்க. உங்க கவனம் ஃபுல்லா அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கட்டும். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவங்க போறாங்க, அதுக்கு பின்னாடியே போயிட்டே இருங்க. அவ எக்கால ஊதுறவங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். யுத்த சன்னதர் முன்னாடி நிக்கணும். யுத்தம் பண்றவங்க போராடுறவங்க முன்னாடி நிக்கணும். துதிக்கிறவங்க அதுக்கு பின்னாடி நிக்கணும். அப்ப உடன்படிக்கை பெட்டி அதுக்கு கூட தான் டிராவல் ஆகும். அந்த பிரசன்னத்தை தக்க வைக்கணும். அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்குதுனாலே அதனாலதான் காரியம் நடக்கும். அவர் இல்லைன்னா ஆமே. பிரசனத்தை தக்க வையுங்கள். ஐந்தாவதாக எச்சரிக்கையாயிருங்கள். எதற்கு எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? அதை சுதந்திரித்த பிறகு அது நமக்கு கைவிட்டு போயிடக்கூடாது என்பதுல எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் யோசுவா சொல்றார் 6:18 இந்த சாபத்தீடானதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எடுக்காதீங்க. சாபத்தீடானதுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லி இருப்பார். லேவியராகமம் 20:22 வாசியுங்கள். லேவியராகமம் 20:22. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம், இந்த வேர்டை கவனிக்கணும், உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு கக்கி போட்டு. அதாவது தேவன் நமக்கு ஒரு நன்மை தருவது அனுபவிப்பதற்கு. அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி பாருங்க, அவன் பார்த்தானே தவிர அனுபவிக்கவில்லை. அவன் பார்த்தான், அனுபவிக்கவில்லை. இது ரொம்ப ஒரு வேதனையான காரியம். அப்படி ஒருத்தருக்கும் வந்துடக்கூடாது. சுதந்திரிப்பதற்கு தான் தேவன் கொண்டு வருகிறார். எனவேதான் வனாந்திரத்தில் நடக்கும் போதே கர்த்தர் மோசையை கொண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த வசனங்களை வாசித்து செபிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். அதனுடைய 10 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், அடுத்து பாருங்க, நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் என்ன செய்யணுமா? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஃபர்ஸ்ட் நீ முதல்ல எப்பவுமே அவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். மறக்கவே கூடாது. எங்க இருந்து நினைக்கணும்னா ஆரம்பத்துல இருந்து நினைக்கணும். ஆரம்பத்துல இருந்து மறக்கவே கூடாது. அடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக. நீ வனாந்திரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஆராதிச்ச, வசதி வந்த பிறகும் ஆராதனையை விட்டுறாத, ஆராதிக்கணும். அடுத்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கிறாத. கோபத்தை உண்டாக்கிறாத. அது அர்த்தம் என்ன? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வேற தேவர்களை பின்பற்றா திருப்பிறாள். நீங்க பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு லெவல் தாண்டும் போது பெரிய பெரிய கான்டாக்ட் நமக்கு கிடைக்கும். அங்கதான் நிறைய பேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக சில காரியத்துல போய் நிக்கிறது, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக. ஆமா, அதனால சொல்றேன், உன்னை நான் எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு பாரு. நீ இன்னும் அதே நிலைமையில இருப்பேன்னா இவ்வளவு யாருமே உங்ககிட்ட இப்படி ஒப்புரவாக மாட்டாங்க, ஐக்கியம் கொள்ள மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு ஒன்னு ஒரு லெவல்ல நான் தூக்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒன்னு ஒரு லெவல்ல தூக்கி வச்சதுனால எல்லாரும் வருவாங்க. சாலமோன் போக்குவரவு அறியாத சாலமோனை தேடி ஒருத்தர் வரல. எல்லாரும் அதோனியா கிட்டதான் போயிட்டு இருந்தாங்க, தெரியுமா? ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு பாருங்க.
அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு ஃபாரின்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க. அவன் எல்லாரும் கூடயும் காம்ப்ரமைஸ் ஆகி கடைசியில வந்தவளுக்கெல்லாம் தூக்கி விக்கிரகத்தை அவன் தலையிலேயே வச்சுட்டான். அதோட அவுட். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவருக்கு இது வேண்டாம், கோபத்தை உண்டாக்கிறோம். அடுத்து பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. ஆண்டவரை சோதிச்சிடக்கூடாது. 16வது வசனம். 17வது வசனத்துல கர்த்தர் சொன்னதெல்லாம் கருத்தாய் கை கொள்வீர்களாக. அடுத்து 18, நீ நன்றாயிருப்பதற்கு என்ன செய்யணுமா? 19ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையும் ஆயிருக்கிறதை செய்வாயாக. அடுத்து முக்கியமா சொல்றார், நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், அப்பா எல்லாம் தான் நமக்கு இருக்குல்ல அப்பா, அப்ப ஏன்ப்பா நீங்க இன்னும் பைபிள் ஆராதனை, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ்றீங்க அப்படின்னு நாளைக்கு பிள்ளை கேட்கும்போது நீ சொல்லணும், உங்க அப்பாக்கு இதெல்லாம் திறமையில வந்தது இல்லப்பா, அவருடைய கிருபையில வந்தது. நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான். ஆமே. ஆனா இஸ்ரவேலர்கள் விட்டுட்டாங்க. அடுத்த சந்ததி அவரை அறியாத சந்ததியாய் வளர்ந்தது. இன்னைக்கு பல இடங்களிலே வசதி வாய்ப்புகள் வந்ததும் கர்த்தரை விட்டுறது எல்லாமே ஒரு நிர்விசாரம். இன்னைக்கு நம்மளை பார்த்து பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க சொல்ல முடியுமா, எங்க அப்பா அம்மா ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல டாப்ல இருக்கிறாங்க? அப்படி சொல்ல முடியலன்னு வைங்களேன், பிள்ளைகளை நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண விடுறோம்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் சைடில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண விடுறோம்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் சைடில் ரொம்ப போராட. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வரதா இருந்தா அவங்களா போராடி தான் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வருவாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? அவ்வளோ போராட்டத்துல. கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிற பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை முன்வைக்க மறந்தா எப்படி ஒரு தேவனை அறியாத புறஜாதி கிறிஸ்துவுக்குள் வர போராட்டம் இருந்ததோ அதே போராட்டம் அடுத்த தலைமுறைக்கு உண்டாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சுதந்திரிப்பதற்கு எதுவாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக.